ஆற்காடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களோடு ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளருமான எஸ்.எம். சுகுமார் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். முன்னதாக ஆற்காடு பேருந்து நிலையம் முதல் வட்டாட்சியர் அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்ற அவர் பழைய பிடிஓ அலுவலக வளாகத்தில் அமைந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த எஸ்.எம். சுகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தான் வெற்றி பெற்றால் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கழிவுநீர் கால்வாய்கள் அனைத்தும் முழுவதுமாக விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆற்காடு நகரிலே பல கால்வாய்கள் நகரத்தின் உள்ளே செல்கின்றது. அதையெல்லாம் துந்து இன்றைக்கு டெங்கு போன்ற பல நோய்கள் வர காரணமாக இருக்கிறது. அதையெல்லாம் அகலப்படுத்தி அதன் மீது சாலையை அமைத்து அதன் மேலே வாகனங்கள் செல்வதற்கு உண்டான வழிவகை செய்வேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு நான் பாடுபடுவேன். அதே மாதிரி இங்கு நெல் அதிகமாக விவசாயிகள் பயிர் வைக்கிறார்கள். அவர்களுடைய கொள்முதல் நிலையங்களை ஆங்காங்கே அமைத்து உரிய நேரத்திலே அவர்களுடைய நெல்லெல்லாம் அரசு உடனடியாக எடுத்து கொள்முதல் செய்து அவருக்கு உண்டான தொகைகளை நேர்மையாக வழங்குவதற்கு நான் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே வியாபாரிகள் நிறைய இருக்கிறார்கள். அந்த வியாபாரிகளுக்கு இங்கு இருக்கின்ற முனிசிபல் மூலமாக கடைகள் நிறைய கட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நேர்மையாக அவரவர்களுக்கு சேருவதற்கு வழிவகை செய்வேன். இது என்னுடைய முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள். அதோடு மட்டும் இல்லாமல் எங்களுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் ஐயா நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதியே என் வெற்றிக்கு முதற்படியாக அமையும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.